இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இப்போதே வெளியேறுங்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தனது பிரஜைகளுக்கு அமெரிக்கா உத்தரவு. மேற்காசியாவின் பதற்ற நிலையில் கருத்தில் கொண்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறையை தனது பிரஜைகளை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் ராணுவம் இடையிலான மோதல் அதிகரித்து வருவதால் மத்திய கிழக்கில் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சில நாடுகளில் விமான சேவைகள் மற்றும் வான்வழி பயணங்களும் ரத்து செய்யப்படுகின்றன. இந்நிலையில் அவசியமோ அவசரமோ இல்லாத பட்சத்தில் இனியும் காலம் கடத்தாமல் பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், மேற்கு கரை மற்றும் காசா, ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசு போன்ற ஏமன் ஆகிய போன்ற 14 நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் வந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கோலாலம்பூரின் ஜிம்களுக்கான உரிம கட்டணம் 80% குறைப்பு. வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி வழங்க அமைச்சர் கோரிக்கை. கோலாலம்பூரில் செயல்படும் உடற்பயிற்சி மையங்களுக்கான உரிமை கட்டணத்தில் 80 விழுக்காடு குறைக்கப்பட்டிருப்பதால் அந்த சேமிப்பை வாடிக்கையாளர்களுக்கும் வழங்குமாறு கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா யோ ஜிம் நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். முன்பு ஒரு சதுர மீட்டருக்கு 50 ரிங்கிட்டாக வசூலிக்கப்பட்ட உரிம கட்டணம் தற்போது 10 ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு ஜிம் தொழிலை மேலும் ஊக்குவிப்பதையும் பொதுமக்கள் அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபடுவதையும் மையமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எனவே இந்த கட்டண குறைப்பால் ஜிம் நிர்வாகிகளுக்கு மிச்சமாகும் செலவை உறுப்பினர் கட்டண தள்ளுபடி அல்லது சிறப்பு சலுகைகளாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என அண்ணா வலியுறுத்தினார். குரானை அவமதித்த சம்பவம் தவறென்றால் தவறே, சட்டத்தை மீற யாரும் இல்லை. மஹிமா சிவகுமார். தவறு என்றால் தவறே, சட்டத்தை மீறி யாரும் இல்லை. மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டாக்டர் சிவகுமார் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமியர்களின் புனித நூலான அல் குரானை அவமதித்ததாகவும் சமூக ஊடகங்களில் அவமரியாதையான பதிவுகளை வெளியிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர் சம்பந்தப்பட்ட வழக்கை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் கடும் எதிர்ப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அம்மாணவர் கடந்த ஏப்ரல் மாதமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ற தகவல் சில நாட்களுக்கு பின்னரே வெளிவந்ததும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அது வெளிவரும் வரை குறிப்பிட்ட சமயத்தாரை நோக்கி அம்புகள் பாய்ந்தன. அவர்களின் நம்பிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டன. அம்மாணவர் இஸ்லாத்தை தழுவியது உண்மை என்றால் ஆரம்ப காலத்திலேயே அது தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் சமூக ஊடகத்தில் சண்டைகளை தவிர்த்திருக்க முடியும். இந்நிலையில் இனம், மதம் அல்லது பின்னணி எதுவாக இருந்தாலும் தவறு செய்தவர் சட்டத்தின் முன் பொறுப்பேற்றே ஆக வேண்டும் என சிவகுமார் வலியுறுத்தினார். தாமான் மீடா எம்ஆர்டியில் நிலையத்திலிருந்து தற்கொலைக்கு முயன்ற ஆடவர் காப்பாற்றிய தீயணைப்பு படை. தாமான் மீடா எம்ஆர்டி நிலையத்தில் உயரமான இடத்திலிருந்து கீழே குதிக்க முயன்றதாக நம்பப்படும் கம்போடிய ஆடவர் ஒருவர் தீயணைப்பு படையினரால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை மணி 3:45 அளவில் கீழே குதிக்க முயன்ற அந்த ஆடவரின் முயற்சி தொடர்பாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் மேற்கொண்ட துரித நடவடிக்கையினால் அந்நபர் காப்பாற்றப்பட்டார். பண்டார் துன் ரசாக் தீயணைப்பு நிலையத்தின் உதவியோடு ஜாலான் ஹங்துவா தீயணைப்பு நிலையத்தின் குழுவினர் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அந்த ஆடவர் எம்ஆர்டி நிலையத்தின் மேற்பகுதியில் உள்ள நடக்கும் இடத்திலிருந்து கீழே விழுவதற்கு நின்று கொண்டிருந்த போது தீயணைப்பு வீரர்கள் அவரிடம் விவேகமாக பேசி தற்கொலை முயற்சியை கைவிடும்படி வலியுறுத்துவதில் வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த ஆடவர் மேல் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். நீலாயில் வெளிநாட்டு பெண் கழுத்தில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தார். நீலாயில் உள்ள ஒரு தொழிலாளர் விடுதியில் 30 வயதுடைய வெளிநாட்டு பெண் ஒருவர் கழுத்தில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தார். இரவு மணி 11:21க்கு உள்ளூர் நபர் ஒருவர் அவசர அழைப்பின் மூலம் போலீசாருக்கு தகவல் அளித்ததாக நீலாய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜஹாரி யாஹியா தெரிவித்தார். அந்த விடுதியின் படிக்கட்டில் மயக்கமடைந்து இரத்த காயத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆடவர் ஒருவர் கண்டுள்ளார். அப்பெண் கூர்மையான ஆயுதத்தால் உடலின் பல இடங்களில் காயத்திற்கு உள்ளாகி இருப்பது தடயவியல் பரிசோதனை மூலம் தெரிய வந்துள்ளது. அப்பெண் தாக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
தொடக்க கட்ட விசாரணை மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அப்பெண்ணுக்கு தனிப்பட்ட அல்லது நிதி தகராறு இருப்பதை போலீசார் நிராகரிக்கவில்லை. கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஜஹாரி தெரிவித்தார். உயர்கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக வெண்ணிலவன் பரந்தாமன் நியமனம். உயர்கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக 26 வயதான வெண்ணிலவன் பரந்தாமன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது பணி கடந்த மார்ச் 2ஆம் தேதி தொடங்கியது. பேராக் சித்தியாவானை சேர்ந்த வெண்ணிலவன் தமிழ் மொழியில் தனது இளநிலை கல்வி பட்டப்படிப்பை முடித்து தற்போது மொழி தொடர்பாடல் துறையை முதுகலை கல்வி பட்டப்படிப்பை உப்சி பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் பேரா மாநில மைகாவின் புத்ரி பிரிவின் தலைவருமாகவும் இருக்கும் அவர் தலைமைத்துவத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர். தொடக்க கல்வியை மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளியில் முடித்திருக்கிறார். இவர் சுமார் 9 நாடுகளுக்கு சென்று உலகளாவிய நிலையில் இளைஞர் மாநாடு, சிறப்பு சந்திப்பு, பட்டிமன்றம், பன்னாட்டு கருத்தரங்கு போன்றவற்றில் கலந்து கொண்டு பல விருதுகளையும் வென்றுள்ளார். வணிக துறையிலும் தலைமைத்துவத்திலும் இந்திய இளைஞர்களோடு இணைந்து தானும் முன்னேற வேண்டும் என்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டுள்ளார். தமிழ் பள்ளிகளை காப்பாற்ற AIR திட்டம் செனட்டர் சிவராஜ் பரிந்துரை. நாட்டில் உள்ள 527 தமிழ் பள்ளிகளுக்கும் புத்துயிரூட்டும் முயற்சியாக செனட்டர் டத்தோட் சிவராஜ் சந்திரன் ப்ராஜெக்ட் AIR என்ற 5 ஆண்டு திட்டத்தை பரிந்துரைத்துள்ளார். அதில் A என்பது ஆடிட், அதாவது தணிக்கை, I என்பது இன்டிகிரேஷன், அதாவது ஒருங்கிணைப்பு, R என்பது ரேஷனலைசேஷன், அதாவது மறுசீரமைப்பு ஆகிய 3 முக்கிய கட்டங்களை குறிக்கிறது. தமிழ் பள்ளிகளின் அடிப்படை வசதிகள், ஸ்டெம் மற்றும் இணைய இணைப்புகளை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என மேலவையில் அவர் பேசினார். மாணவர் சேர்க்கை சரிவால் 130க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் குறைந்த மாணவர்கள் கொண்ட பள்ளி என வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சமூகத்துடன் ஆலோசித்து அப்பள்ளிகளை இணைக்கவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ பரிந்துரைக்கப்படுகிறது. தமிழ் மொழி, கலாச்சாரம், கல்வி என அனைத்தையும் காப்பாற்றி தமிழ் பள்ளிகளை நவீனமாகவும் வலுவாகவும் மாற்றுவதே இந்த உத்தேச ப்ராஜெக்ட் ஏர் திட்டத்தின் நோக்கம் என்றார் அவர். இது தமிழ் பள்ளிகளை மூடும் திட்டம் அல்ல, மாறாக புத்துயிரூட்டும் திட்டமாகும். தமிழ் பள்ளிகள் பெயருக்கு நிலைத்திருக்காமல் வலுவோடும் நவீனமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் நீடிக்க முன்வைக்கப்பட வேண்டிய திட்டமாகும். புகிட் மேதாஜா மருத்துவமனை முன் உள்ள கோவிலை இடிக்க மிரட்டலா? ஜம்ரி வினோத் மீது ராயர் போலீஸ் புகார். இந்துக்களை மீண்டும் சீண்டும் வகையில் மிரட்டல் விடுத்துள்ள சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீது ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் போலீஸ் புகார் செய்துள்ளார். பினாங்கு புகிட் மேதாஜா மருத்துவமனைக்கு வெளியே உள்ள இந்து கோவிலை உடைப்போம் என கூறி வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஜம்ரி அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பிட்ட சமயத்தவரை சினமூட்டி குளிர்காய நினைக்கும் இத்தகைய போக்கு பல்லின மக்கள் வாழும் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கெடுத்துவிடும். எனவே அதனை முன்கூட்டியே தடுக்க ஏதுவாக ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ், உள்துறை அமைச்சு மற்றும் பிரதமரை கேட்டுக்கொள்வதாக ராயர் தனது புகாரில் கூறினார். மற்ற சமயத்தார், குறிப்பாக இந்துக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தியும் சினமூட்டியும் வரும் ஜம்ரி வினோத் மீது ஆயிரக்கணக்கான புகார்கள் செய்யப்பட்டுவிட்டன. இருந்தும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்படி நீதிமன்றத்தில் அவரை குற்றம் சாட்டாதவரை அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் வேண்டியவர்களுக்கு சலுகை காட்டுவதாகவும் ஒரு கண்ணோட்டம் தொடரும் என ராயர் எச்சரித்தார். துபாயில் சிக்கியுள்ள மலேசியர்களுக்கு உதவவில்லையா? விஸ்மா புத்ரா மறுப்பு. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களை தடுத்து அதை துபாயில் சிக்கி தவிக்கும் மலேசியர்களுக்கு ஐக்கிய அரபு சிற்றரசில் உள்ள மலேசிய தூதரகம் உதவவில்லை என கூறப்படுவதை வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மாறாக 24 மணி நேரமும் இடைவிடாமல் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மருத்துவம் உள்ளிட்ட அவசர உதவி தேவைப்படுவோருக்கும் அதிகம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளவர்களுக்கும் அதில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அது தெளிவுபடுத்தியது. துபாயில் திடீரென வான்வெளி மூடப்பட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான மலேசியர்களின் நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் வார கடைசி நாட்களிலும் கூட அபுதாபியில் உள்ள மலேசிய தூதரகமும் துபாயில் உள்ள பேரழகரகம் அயராது பணிகளை மேற்கொண்டு வருகின்றன என அமைச்சு கூறிற்று. ஈரான் மீதான அமெரிக்க, இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் மத்திய கிழக்கில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 29,000 மலேசியர்கள் இருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. ஐக்கிய அரபு சிற்றரசில் மட்டும் 8,500 மலேசியர்கள் உள்ளனர்.
கை தொலைபேசியில் ஆபாச படங்கள், ஆடவருக்கு 2000 ரிங்கிட் அபராதம். விரைவில் திருமணம் புரியவிருக்கும் ஆடவர் ஒருவர் தனது கை தொலைபேசியில் ஆபாச படங்களை வைத்திருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஆயர்கேரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் 27 வயதுடைய முகமது நூர்கிட்டா ரிச்வான் ஷாவுக்கு 2 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கும்படி உத்தரவிடப்பட்டது. தனது முகநூலில் மற்றவர்களின் வாகனத்தை நிறுத்து அவதூறான மற்றும் சங்கடமான வார்த்தைகளும் பதிவிட்டதால் பாதிக்கப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர் இது குறித்து போலீசில் புகார் செய்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக முகமது நூர் ஹாக்கிட்டான் கை தொலைபேசியை பறிமுதல் செய்து அதில் தடயவியல் கருவியின் மூலம் பரிசோதனை செய்த போது ஆபாச படங்கள் இருந்தது உறுதியானது. இதனை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மலாக்காதெங்கா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் விசாரணை கணி முன்னிலையில் முகமது நூர் சிக்கிட் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அபராதம் விதிக்கப்பட்டது. குழந்தையின் பிறப்பை மறைத்த வழக்கில் இருவருக்கு 5500 ரிங்கிட் அபராதம். குழந்தையின் பிறப்பை மறைத்த குற்றச்சாட்டில் ஒரு பெண்ணுக்கும் அவரது ஆண் நண்பருக்கும் தலா 5500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஷா அலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. கடந்த மாதம் பிறந்த குழந்தையின் உடலில் செக்ஷன் 21 உள்ள இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் புதைத்து அந்த பிறப்பு மறைத்ததாக 22 வயது நூர் அத்திஷா பால்கிஸ் இஸ்மாயில் மற்றும் 26 வயது முகமது ராசி குற்றம் சாட்டப்பட்டனர். இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிமன்றம் அந்த அபராதத்தை விதித்தது. அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்பது நீதிபதி அறிவித்தார். புகிட் மெர்தாஜா மருத்துவமனைக்கு வெளியே உள்ள இந்து கோவிலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமா நிறுத்த கோரும் ஸ்டீவன்சன். பினாங்கு புகிட் மெர்தாஜா மருத்துவமனை நுழைவாசலில் அமைந்துள்ள இந்து கோவிலுக்கு எதிராக வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள போராட்டத்தை ரத்து செய்யுமாறு அதன் ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான ஸ்டீவன்சன் அக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதற்கு சமம் என கூறிய அவர் அவற்றை தடுக்காவிட்டால் நாட்டையே அழித்துவிடும் என்றும் எச்சரித்தார். எனவே போராட்டத்தை ரத்து செய்யுங்கள், சினமூட்டும் நடவடிக்கையை நிறுத்துங்கள், கலவரத்தை உண்டாக்காதீர்கள் என ஸ்டீவன்சன் கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு தரப்பும் அங்கு போராட்டத்தில் இறங்குவதை அனுமதிக்க வேண்டாம் என போலீசையும் தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக பேஸ்புக் பதிவில் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட கோவில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே அக்கோவில் அங்கிருப்பதாக பினாங்கு இந்து தலைவர்கள் கூறி வருகின்றனர். அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க கோரி கோலாலம்பூரில் அண்மையில் நடைபெற திட்டமிடப்பட்ட பேரணி கடைசியில் பிசுபிசுத்து போன நிலையில் தற்போது பினாங்கில் இந்து பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எண்ணெய் நிலையத்தில் கைப்பை பறிப்பு, பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீதே பழி போட்ட வலைதளவாசிகள். ஸ்லாங்கூர் பூச்சோங் ஜெயாவில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் காருக்கு எண்ணெய் நிரப்பிக் கொண்டிருந்த போது பெண்ணின் கைப்பையை மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவன் பறித்து சென்ற வீடியோ சமூக ஊடகத்தில் வைரலாகியுள்ளது. திருடன் கைப்பையை இழுத்த வேகத்தில் கீழே தடுமாறி விழுந்த அப்பெண்ணுக்கு அனுதாபம் கிடைக்கும் என்று பார்த்தால் சமூக வலைதளங்களில் ஏச்சும் பேச்சும் கிடைத்ததே மிச்சம். ஆம், வெளியில் வரும்போது மற்றவர்கள் கண்ணில் படும்படி எதற்காக பையை தோளில் தொங்கவிட வேண்டும்? அந்த பெண்ணின் தவறியே என ஏராளமான வலைதளவாசிகள் கருத்து பதிவிட தொடங்கியுள்ளனர். அப்பெண்ணும் தன்னை தற்காத்து பதில் பதிவிட்ட நிலையில் சமூக ஊடகங்களில் விவாதங்கள் பரபரப்பு அடைந்தன. அரசின் 1781 பெர்பாடுவான் பாலர் பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. யுனேஸ்வரன் தகவல். 2027ஆம் ஆண்டு முதல் 6 வயதில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை அமல்படுத்த உள்ள நிலையில் 5 வயது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய நாடு முழுவதும் உள்ள 1781 அரசாங்க பெர்பாடுவான் பாலர் பள்ளிகளின் திறன் மேம்பட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்தில் செனட்டர் டத்தோ டாக்டர் ஹாஜி முஸ்தபா மூசா எழுப்பிய கேள்விக்கு தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு துறை JPNIN மூலம் இந்த பாலர் பள்ளிகளின் திறனை கட்டம் கட்டமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
மேலும் தேவைகள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு பாலர் பள்ளியின் வகை மற்றும் இருப்பிடத்திற்கு ஏற்ப மாணவர் சேர்க்கை திறன் நிர்ணயிக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கிடைக்கக்கூடிய இடங்களை முழுமையாக பயன்படுத்தி உள்ளூர் தேவைக்கேற்ப மாணவர் சேர்க்கை மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. மேலும் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மாணவர்களின் சமூக பொருளாதார பின்னணி, வளர்ச்சி நிலை மற்றும் கல்வி தேவைகள் உள்ளிட்ட முழுமையான சுய விவரங்கள் உருவாக்கப்பட்டு கல்வி அணுகுமுறை மேலும் உள்ளடக்கியதாகவும் சமூக தேவைகளுக்கு ஏற்பவும் வடிவமைக்கப்படுவதை அவர் உறுதிப்படுத்தினார்.